நிறைய பேர் வந்து அதை சொன்னாங்க, கொஞ்சம் உங்க காம்போ நல்லா இருந்துச்சு பாக்குறதுக்கு. நான் கூட சொன்னேன், ஏன் இல்ல அவங்க தான் கோவப்படுவாங்கல்ல, சண்டை வந்துச்சுல, யார் சொன்னா? நீங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டது சண்டை மாதிரி தெரியல, செல்லமா சண்டை போட்ட மாதிரி இருந்துச்சு, நல்லா இருந்துச்சுன்னு மக்கள் சொல்றாங்க. பட் நான் வந்து அப்படி ஒரு ஆஸ்பெக்ட்ல பாக்கலாமா வந்துட்டு இப்போ பிக் பாஸ் கண்டஸ்டன்ஸ்லயே ஒரு சில பேர் இருப்பாங்கல்ல, நீங்களே வந்துட்டு சூஸ் பண்ணுவீங்கல்ல. இப்போ நீங்க வந்துட்டு ஒரு ஹீரோவா நடிக்கிறீங்கன்னா யார் வந்துட்டு ஹீரோயினா இருந்தா நல்லா இருக்கும், யார் வந்துட்டு உங்களுக்கு அம்மா கேரக்டர் பண்ணா நல்லா இருக்கும், ஒரு வில்லன் கேரக்டர் பண்ணா நல்லா இருக்கும். சோ இந்த மாதிரி நீங்களே வந்துட்டு பிக் பாஸ் வீட்ல இருந்து ஒரு கேஸ்டா சூஸ் பண்ணணும்னா யாரெல்லாம் நீங்க எதுக்காக எல்லாம் சூஸ் பண்ணுவீங்க? பிக் பாஸ்ல வந்து யாரும் அப்படின்னு ஓல்டேஜ் கிடையாதுமா. பிக் பாஸை பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் எல்லாரும் சேம் ஏஜ் தான். இப்ப நான் இருக்கேன்னா எனக்கும் சபரிக்கும் 2 வருஷம் தான் வித்தியாசம் ஏஜ்ல. விக்கல்ஸ் அவங்கலாம் என்னோட ஒரு 3-4 வருஷத்துக்கு சின்ன பசங்க, அந்த மாதிரி தான் எல்லாருமே இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரிலாம் நான் யாரையும் பிக் பாஸ் ஹவுஸ்ல அந்த மாதிரி கம்பேர் பண்ணி யார் வந்துட்டு வில்லனா போடலாம்னு சொல்லிட்டு நினைப்பீங்க? பிக் பாஸ் ஹவுஸ்ல ஆமா. அதான் அந்த லெவல் நான் திங்க் பண்ணலாமா? ஒரு ஆக்டிங் லெவல்ல வச்சு நான் யாரையும் அந்த லெவல் இல்ல நான் இப்போ நம்மளே வந்துட்டு ஒரு வீட்ல இருக்கோம்னா நம்மளுக்கு ஒரு 4 பேர் தெரியும்ல, இவங்க கேரக்டருக்கு உங்களுக்கு இதை கொடுக்கலாம், இவங்க வந்துட்டு இது பண்றாங்க, இதனால இவங்களை கொடுக்கலாம். நம்ம வந்துட்டு ஜஸ்டிஃபை பண்ண வேணாம். ஆக்டிங் வேற, ஆக்டிங் வேற, இது வேற. ஆக்டிங் வைஸ்லயே நான் கேக்குறேன்னா, இப்போ நீங்க வந்துட்டு அங்க இருந்ததால நிறைய பேர் கூட நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணிருப்பீங்க. ஃபார் அன் எக்ஸாம்பிள் திவ்யா வந்துட்டு பயங்கரமா நடிச்சாங்க, பார்க்கும்போது நம்மளுக்கே ரொம்ப நல்லா இருந்தது. நீங்க சூப்பரா நடிச்சீங்க, சாண்ட்ரா நல்லா நடிச்சிட்டு இருந்தாங்க, பார்வதி வந்துட்டு பயங்கரமா பரதநாட்டியம் ஆடிட்டு இருந்தாங்க, கமருதன் வந்துட்டு கொஞ்சம் ஒரு கோவப்படுற எங்களை பாராட்டுறீங்களா இல்ல வஞ்ச இல்லனா